மீன ராசியிலேருந்து சனியோட 3வது பார்வைங்கிறது ரிஷபராசி நேர்களுக்கு வருது. எப்பவுமே பாத்தீங்கன்னா குருவுக்கு சுபகிரகம் சொல்லக்கூடிய குருவுக்கு 3 பார்வை உண்டு. 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை. குருவோட பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனா சனியோட பார்வை அவ்வளவு நல்லது கிடையாது. சனிக்கும் 3 பார்வை உண்டு. என்ன அப்படின்னா 3வது பார்வை, 7வது பார்வை, 10வது பார்வை. ஆனா குருவோட பார்வை மாதிரி சனியோட பார்வை ஒரு விசேஷம் கிடையாது. அப்ப நீங்க மனசுக்குள்ள நினைக்கலாம், என்னடா ஜோசியர் நம்மள குழப்புறாரு. அப்ப சனியோட பார்வை 3வது பார்வை ரிஷபத்துல படறது அப்படிங்கும் போது அப்ப ரிஷபராசி ஆண்களுக்கு தான் யோகம்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. எப்படி எந்த ரீதியா சொல்லலாம் நீங்க நினைச்சுக்கலாம். என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான் குருவோட வீட்டுல உட்காந்து குருவோட சாரத்துல கொடுக்கக்கூடிய பலன். அப்படிங்கும்போது குரு இயற்கையிலே சுபகிரகம். அப்படிங்கும்போது அந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய குரு கொடுக்கக்கூடிய அவ்வளவு ஒரு நல்ல பலனையும் தீய பலனையும் சனி பகவானால் கூடுதலாகவே கொடுக்க முடியும்.